தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து எல்லா தவைக்காலேருந்து திமுகவுக்கு இணைஞ்ச எல்லா தொண்டர்களையும் இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு வந்து எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களாம் வந்து உங்களை கூப்பிட்டாங்க, நீங்களாம் உங்கள் விருப்பம் இல்லாமலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படி இப்படி சொல்லி எங்ககிட்ட இருந்த நேற்று வந்து கூப்பிட்டு வந்த லேடிஸ் எல்லாம் இட்டு போயிட்டு நேற்று ஏதோ பேசியிருக்காங்க. அவங்ககிட்ட இங்க பகுதி சார்ந்த தமிழக வெற்றி கழக பகுதியும் மாவட்டமும் யார் பேசலாம்னு தெரியல. பகுதியில் இங்க திருவத்தூர் பகுதி ஆஃபீஸ்ல தான் இந்த மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்களோட விருப்பப்பட்டு தான் எல்லாருமே திமுக நாங்கள் வந்தோம். இதை நாங்கள் எல்லாருக்குமே இந்த வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்குமே வைரல் ஆச்சு. நேற்று பார்லிமெண்ட் நியூஸ் எல்லாத்துலேயும் வலைத்தளத்தில் எல்லாத்துலேயுமே இது இந்த பதிவிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு நீங்கள் போவீங்க, எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஃபோன் கால்ஸு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ணி ரொம்ப டார்ச்சராக இருக்குது. நாங்கள் தான் அதுலேருந்து விட்டு இதுக்கு வந்துட்டோம். எதுக்கு திருப்பி எங்களை வந்து இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி எதுவும் இல்லை, எல்லாருமே நாங்கள் விருப்பப்பட்டு தான் வந்தோம். இப்போ ஒரு திமுக ஒரு மீட்டிங் ஆஃபீஸில் வந்து லோன் தருவாங்கன்ட்டு யாருக்கும் அது தெரியாமல் இருக்காது. இப்போ அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க எழுந்து போகலாம், எனக்கு இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க இப்போ வரையும் உட்காந்துருந்தாங்க. இப்போ அந்த நேற்று அவங்கள கூப்பிட்டு பேசின 2 லேடிஸையும் நாங்கள் விசாரித்தோடனே அவங்க எங்களை இப்படி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோன்ட்டு அவங்களும் இன்னைக்கு வந்து எங்ககிட்ட பேசினாங்க. அவங்களையும் நாங்கள் பார்த்து நாங்கள் விசாரித்தோம். நான் தமிழக வெற்றி கழகத்தில் 14 வட்ட இளைஞரணி தலைவராக இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு நீ எப்படி ஃபோட்டோ கேட்கலாம், நீ போகிறது போகலாம், நீ எப்படி ஃபோட்டோ கேட்கலாம், நீ எங்ககிட்ட வந்து பேசு அப்படிலாம் என்கிட்ட சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஃபோன் கால்ஸ் வீடியோ மெசேஜ் கொஞ்ச நேரத்துக்கு என்னை சும்மாவே விட மாட்டுறாங்க. சார் நாங்கள் விஜய் பிடிச்சது கொள்கை போல நாங்கள் விஜய் மக்களுக்கு நற்பணி மன்றத்துலேருந்து பணியாற்றிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இப்போ எதுக்கு அங்கேருந்து வரோன்னா எங்களுக்குன்ட்டு தனியான ஒரு மரியாதை இல்லை. நாங்கள் வந்து அவங்ககிட்ட எங்களுக்கு நீங்கள் இந்த போஸ்டிங் கொடுங்க, நாங்கள் அந்த போஸ்டிங் கொடுங்க, நாங்கள் எதுவுமே கேட்கல. எங்களுக்குன்னு கொடுக்குற மரியாதை கொடுத்துனீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இருந்திருப்போம். எங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லைனால தான் நாங்கள் இந்த கட்சிக்கு வந்தோம். அப்படிலாம் யாருமே சொல்ல சார். அது நாங்கள் பண்ணது எங்களோட ஆதாங்க சார். இத்தனை நாள் நாங்கள் இத்தனை வருஷமா அந்த கட்சிக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியும் நாங்கள் பண்ணாமல் இருந்ததில்லை. ஒரு நலத்திட்ட உதவி, இந்த பட்டினி தினம் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது பண்ணி எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மரியாதை இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் அங்கே இருக்கிறதே நாங்கள் வேஸ்ட்டு தான். இல்லை சார், நாங்கள் பதவி வேணும்ன்றதாக எங்களுக்குன்ட்டு ஒரு தனி மரியாதையில தான் சார் சொல்றோம். இப்போ என்ன அந்த ஒரு 14ஆம் வார்டுல எனக்குன்ட்டு ஒரு தனியா ஒரு இளைஞரணி தலைவர்னு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வார்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, என்ன எதுக்கு இன்வைட் பண்ண மாட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். நான் அது மட்டும் தான் கேட்கிறேன். எனக்குன்ட்டு தனியான ஒரு போஸ்டிங்ல இல்லை, ஒதுக்கப்படுறாங்க. இப்போ வந்தவங்களும் எல்லாரையும் வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை ஆஃப் பண்ண பாக்குறாங்க. பணம் இருக்குன்னு எப்படின்னு தெரியல சார். அது வந்து இப்போ ஒரு பேனர்ல உங்க போட்டோ போடலன்னா நீ இனிமேல் என் கூட பண்ண முடியாது, நீ என் போட்டோ ஏன் போட முடியலன்ட்டு இன்னும் இவங்களுக்கே இவங்க ஒற்றுமையா இல்லை சார். ஒற்றுமையே இல்லை இவங்க கிட்ட. என் பேர் நவீன், நோபல் நவீன்.